அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்டான், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வை அழகிய வடிவத்தில் பார்த்தாங்களாம். அப்போது அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஒரு கேள்வி கேட்டானா, என்னென்னா, முஹம்மதே, மலஉல் அஹ்லா அப்படின்ற உயர்ந்த மலக்குகள் இருக்காங்க, அவங்க எதுக்காக போட்டி போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட கேட்குறான். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா என்ன பண்ணான்னா, தன்னுடைய திருக்கரத்தை, அதாவது அல்லாஹுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சில் வச்சானா. அப்போது அதோட குளிர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சில் கை வச்ச பிறகு அதனுடைய குளிர்ச்சி அவங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி உள்ளே போயிடுச்சான். அந்த அளவுக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சான். அதனால உலக காரியங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவாயிடுச்சான். இப்போ மறுபடியும் அல்லாஹ் கேட்டானா, இப்போ சொல்லுங்கள், அந்த மலஉல் அஹ்லான்ற உயர்ந்த மலக்குகளே உயர்ந்த மலக்குகள் அவங்க எதுக்காக போட்டி போடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறானா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்களாம், மனிதர்களுடைய பதவியை உயர்த்தும் பொழுது அவங்களும் அதே மாதிரியான நன்மைகள் வேணும்னு போட்டிடுறாங்களாம். அதாவது ஒருத்தவங்களுடைய நல்ல அமல்கள்னாலும் நல்ல செயல்கள்னாலும் அவர்களுடைய பதவி அல்லாஹ் தாலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அந்த மாதிரியான விஷயத்துக்கு அந்த மலஉல் அஹ்லான்ற மலக்குகள் போட்டிடுறாங்களாம் முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பாவத்துக்கு பரிகாரம் தேடுவாங்கல்ல. இப்போ எதையாவது ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுலேருந்து மீள்றதுக்கு அவங்க எத்தனை வகையான நல்ல அமல்கள் செய்வாங்கள்ல, அப்போ அந்த மனிதருக்கு என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கும், அது மாதிரி தனக்கும் வேணும் அப்படின்னு அதுக்காக அந்த மலக்குகள் போட்டிடுவாங்களாம். அடுத்து மூணாவது, ஜமாத்தாக தொழுகிறதுக்கு ஆண்கள் போகும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு நன்மைகள் வழங்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவர்கள் காலடி எடுத்து வச்சு அவர்களுக்கு தொழுகையில் கிடைக்குதுல அந்த பலன், அதுக்காக அந்த மலஉல் அஹ்லான்ற மலக்குகள் போட்டிடுவாங்களாம். அடுத்துட்டு ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும்ல, அந்த நன்மைகள் மாதிரி தனக்கு வேணும் அப்படின்னா அந்த மலஉல் அஹ்லான்ற மலக்குகள் போட்டியிடுவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்களாம். அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் யார் பேணுதலாக செஞ்சு வராங்களோ அவங்க உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி உலகை விட்டு சிறப்பான நிலையில தான் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம்.